சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தின் முன்பு குவிந்த தாவேக நிர்வாகிகள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்தின் முன்பாக தாவேக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பனையூர் அலுவலகத்திற்கு முன்பாக தாவேக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேகா சார்பாக இன்று சட்டமன்றத்தை போட்டியதற்கான விருப்பமனு தரப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த 12 மணிக்கு வழங்கப்படும் தெரிவித்திருந்தார்கள். அது அறிவித்த உடனேயே தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் அந்த வளர்ச்சிக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. சில பேர் மரத்து மீது ஏறி கூட தாக்கல் செய்வதற்காக தயாராக இருப்பதாக கூட பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம ஆச்சரியம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. இது வரைக்குமே விருப்பமனு தாக்கல் செய்யும் போது தொண்டர்கள் குவிந்தது கடந்த கால ஒவ்வொரு கட்சிகளையும் பார்க்க முடிஞ்சிருக்குது. அதிமுக திமுக இருக்கட்டும். ஆனால் ஆர்வத்துடன் தொண்டர்கள் மரத்தின் மீது ஏறி வேட்புமனு தாக்கல் செய்ய விருப்பமனு பெறுவதில் ஆர்வமாக இருப்பதே இது முதல் முறையாக பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் மற்றும் மிக முக்கிய நிர்வாகிகள் இந்த 12 மணி அளவில் விருப்பமனு தர இருப்பதாக தகவலாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஓய்வு பெற்ற IAS IRS அதிகாரி அருண்ராஜ் கூட தாவே தலைவர் விஜய் அவர்கள் திருச்செங்கோடில் போட்டியிட வேண்டும் என கோரிக்கை என்ற அடிப்படையில் விருப்பமனு தாக்கல் இருப்பதாக தகவலாக இருக்கிறது. மேலும் விஜய் அவர்கள் 4 இடங்களில் போட்டியிடுவதற்காக இடங்களை தேர்வு செய்திருப்பதாகவும் வி என்ற அடிப்படையில் வெற்றி நம் விஷயம் என்ற அடிப்படையில் வி என்று சொல்லக்கூடிய மாவட்டங்களில் போட்டியிடுவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த போதும் தற்சமயம் உற்சாகமாக அந்த தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவில் விருப்பமனு கொடுக்க இருப்பதாக தகவல் என முன்னணி முக்கிய நிர்வாகிகள் தாவேகாலுடன் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தனலட்சுமி. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தின் முன்பு குவிந்த தாவேக நிர்வாகிகள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்திற்கு முன்பாக தாவேக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பனையூர் அலுவலகத்திற்கு முன்பாக தாவேக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேகா சார்பாக இன்று சட்டமன்றத்தை போட்டியதற்கான விருப்பமனு தரப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த 12 மணிக்கு வழங்கப்படும் தெரிவித்திருந்தார்கள். அது அறிவித்த உடனேயே தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் அந்த வளர்ச்சிக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. சில பேர் மரத்து மீது ஏறி கூட தாக்கல் செய்வதற்காக தயாராக இருப்பதாக கூட பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம ஆச்சரியம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. இது வரைக்குமே விருப்பமனு தாக்கல் செய்யும் போது தொண்டர்கள் குவிந்தது கடந்த கால ஒவ்வொரு கட்சிகளையும் பார்க்க முடிஞ்சிருக்குது. அதிமுக திமுக இருக்கட்டும். ஆனால் ஆர்வத்துடன் தொண்டர்கள் மரத்தின் மீது ஏறி வேட்புமனு தாக்கல் செய்ய விருப்பமனு பெறுவதில் ஆர்வமாக இருப்பதே இது முதல் முறையாக பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் மற்றும் மிக முக்கிய நிர்வாகிகள் இந்த 12 மணி அளவில் விருப்பமனு தர இருப்பதாக தகவலாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஓய்வு பெற்ற IAS IRS அதிகாரி அருண்ராஜ் கூட தாவே தலைவர் விஜய் அவர்கள் திருச்செங்கோடில் போட்டியிட வேண்டும் என கோரிக்கை என்ற அடிப்படையில் விருப்பமனு தாக்கல் இருப்பதாக தகவலாக இருக்கிறது. மேலும் விஜய் அவர்கள் 4 இடங்களில் போட்டியிடுவதற்காக இடங்களை தேர்வு செய்திருப்பதாகவும் வி என்ற அடிப்படையில் வெற்றி நம் விஷயம் என்ற அடிப்படையில் வி என்று சொல்லக்கூடிய மாவட்டங்களில் போட்டியிடுவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த போதும் தற்சமயம் உற்சாகமாக அந்த தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவில் விருப்பமனு கொடுக்க இருப்பதாக தகவல் என முன்னணி முக்கிய நிர்வாகிகள் தாவேகாலுடன் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.